A very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 34 verse 11 to 22. ஸோ சங்கீதம் 34 அதில் 11லேருந்து 22 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இப்போ ஷிஃப்ட் இப்போ நம்ம போன செக்ஷனில் பார்க்க போது என்ன சொன்னால், டேவிட் கம் டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட், ஆண்டவரோட நன்மையை ருசிச்சு பாருன்னு சொன்னார். இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு டீச்சராக மாறுறார். நவ் he says, ஸ்டார்டிங்லேயே கம் ஓ சில்ட்ரன் லிசன் டு மீ, ஐ வில் டீச் யூ த ஃபியர் ஆஃப் த லார்ட். ஸோ அவர் ஒரு டீச்சர் மாதிரி என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறார். ஸோ எந்த மாதிரி இருக்கும், ஆண்டவரை தோஸ் ஹூ லிவ் இந்த ஃபியர் ஆஃப் காட், ஆண்டவரோட அந்த பயத்தோடு வாழ்கிறவங்க, தேவ பக்தியோடு வாழ்கிறவங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவங்க நாவுகள் கெடுதலாக பேசாது. ஸோ யுவர் டங்ஸ் வில் கீப் அவே ஃப்ரம் ஈவில் சொல்கிறாரு. அது உங்கள் நாவு தவறான விஷயங்கள் எதுவும் பேசாதுன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் யூ வில் டேர்ன் அவே ஃப்ரம் குட், யூ வில் டேர்ன் அவே ஃப்ரம் ஈவில் அண்ட் டூ குட்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் யூ வில் சீக் பீஸ் அண்ட் யூ வில் பர்சூ, சமாதானத்தையே தேடி அதை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்கன்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியில் என்ன சொல்கிறாரு, ஒரு சத்தியத்தை சொல்லி முடிக்கிறார். ஒரு சின்ன சத்தியத்தை சொல்லி முடிப்பார். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற verse 18. ஸோ Psalm chapter 34 verse 18 it says, the Lord is near to the broken-hearted and save the crushed in spirit. என்னோட சொல்கிறேன், the Lord is near to the broken-hearted and saves the crushed in spirit. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னென்னா, வெரி சிம்பிளாக டேவிட் இஸ் ஜஸ்ட் கிவிங் அஸ் அ ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ்னால், ஆண்டவர் யார் அந்த இதயம் உடைக்கப்பட்டவங்களது broken hearted அந்த மாதிரி ஆட்கள் பக்கத்தில் ஆண்டவர் எப்போவுமே என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். இஸ் ஆல்வேஸ் ரெடிலி அவைலபிள் டு திஸ் பீப்புள் டு கிவ் கம்ஃபர்ட்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி அடுத்து என்ன சொல்கிறது, இந்த ப்ராமிஸ் ஆண்டவர் ஓகே எனக்கு கஷ்டத்தில் இருந்தால் ஆண்டவர் தூரத்துலேருந்து என்னை நோட் பண்ணுறாரு மட்டும் இல்லாமல், பட் டேவிட் இஸ் சேயிங் தட் காட் இஸ் நியர், நம்ம பக்கத்துலேயே அருகில் இருக்கிறது. தோஸ் ஆர் broken hearted or those who are experiencing such situations, அந்த மாதிரி ஆட்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி டேவிட் என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ்னால் ஏதோ ஒரு எமர்ஜென்சினா, எஸ்பெஷலி நீங்கள் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா 911 கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா என்ன ஆகும், ஒரு நெருப்பாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எமர்ஜென்சியில் ஓரமாக நின்று பார்க்க மாட்டாங்க. வந்துட்டோடனே அவங்க அந்த அட்ரஸ் தெரிஞ்சோடனே, எந்த இடம் தெரிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க, உள்ளே போய் ரஷ் பண்ணுவாங்க. ரஷ் பண்ணி போய் இப்போ மெடிக்கல் எமர்ஜென்சினா அந்த வீடுக்குள்ளே போய் டோரை உடச்சிட்டு உள்ளே போய் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. இது ஃபயர் டிபார்ட்மெண்ட்னா ஓரமாக நெருப்பு ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிட்டோன்னே அவங்க தண்ணி அடிக்க மாட்டாங்க. நெருப்பு ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்குதோ அவங்க சேர்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக they will be working to put off the fire. இதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இங்கே நோட் பண்ணிங்கன்னா, தூரத்துலேருந்து பார்க்க மாட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ்லாம். என்ன பண்ணுவாங்க, அந்த எமர்ஜென்சின்னா, அந்த கஷ்டம்னா, அந்த ஒரு சூழ்நிலைனா உடனே என்ன பண்ணுவாங்க, உள்ளே போய் பக்கத்தில் போய் they will deal with it. சிமிலர்லி இங்கே டேவிட் நம்மளுக்கு என்ன சொன்னான்னா, காட் இஸ் ஆல்சோ லைக் தட். ஆண்டவரும் அந்த மாதிரி தான். நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போகுது, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரப்போகுது, ஆண்டவர் வெயிட் பண்ண மாட்டார். ஆண்டவர் நம்ம பக்கத்துலேயே ரெடியாக வெயிட் பண்ணுவார். நம்ம தான் என்ன பண்ணணும், அவரை அப்ரோச் பண்ணணும். ஏன்னா சில பேர் என்ன நினைப்பாங்க, சரி நான் கொஞ்சம் இந்த ரிக்கவர் ஆகிட்டோன்னே நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபத்தில் போகிறேன், கொஞ்சம் ரிக்கவர் ஆகிட்டோன்னே ஆண்டவர்கிட்ட போய் உதவி கேட்குறேன், ஏன்னா நான் இந்த சூழ்நிலையில் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டால் சரிப்பட்டு வராதுன்னு நினைப்பாங்க சில பேர். பட் அந்த மாதிரி இல்லை. ஆண்டவர் நம்ம எவ்வளோ உடைக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் இஸ் ஆல்வேஸ் ரெடி. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு sympathize and accept us and to help us. நம்ம கூட ரெடியாக இருக்கிறார். இட்ஸ் ஜஸ்ட் அப் டு அஸ். நம்ம தான் என்ன பண்ணணும், ஆண்டவரை அப்ரோச் பண்ணணும். ஸோ அதுதான் டேவிட் நம்மளுக்கு இங்கே ஞாபகப்படுத்துறாரு. ஸோ என்ன ஞாபகப்படுத்துறாரு, எவ்வளோ broken hearted, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் காட் இஸ் ஆல்வேஸ் ரெடிலி அவைலபிள் டு அஸ். நம்மளுக்கு எப்போவுமே 24/7 ஆண்டவர் அவைலபிளாக இருக்கார், பக்கத்துலேயே அவைலபிளாக இருக்கார். நம்ம தான் என்ன பண்ணணும், நினைக்கக்கூடாது இந்த நிலைமையில நான் ஆண்டவர் அப்ரோச் பண்ணலாமா, நான் இவ்வளோ குடிச்சிருக்கேன் இப்போ அப்ரோச் பண்ணலாமா, இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன் நான் அப்ரோச் பண்ணலாமா, அப்போல்லாம் நினைக்காம ரெடியாக ஆண்டவரை நம்ம என்ன பண்ணலாம், எப்போவுமே அப்ரோச் பண்ணலாம். இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் அஸ், இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் அஸ். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that Lord, you are a Lord who is always available to us for those who fear you and for the broken-hearted, Lord. Lord, thank you for this reminder, Lord. And Lord, give us first of all, give us the courage to approach you in a state of broken-hearted, Lord. Lord, sometimes we feel that we may not be worthy enough to be in your presence due to our sins or due to our state, Lord. But give us the wisdom and the courage to know that you are a God who is always available regardless of our state. You always accept us, Lord.
And Lord, secondly, remind us to always approach you before we try to take on all these issues by ourselves, Lord, because without your help, whatever we try to do will not come to fruition, Lord. So, Lord, give us that wisdom and the grace to always come to you first in a state of brokenness, Lord. All of this in Christ's name I pray. Amen.